இப்போ தக்காளி சாதம் எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து மல்லி இலையும் புதினாவும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 6 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் 3 இதழ் கருவேப்பிலை வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், உப்பு, தண்ணி, ரைஸு இதில் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 5-6 வத்தல், கொஞ்சம் மல்லி, ஜீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பூவு, இலை எல்லாம் இதில் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஆயிலை விட்டுக்குருவோம். ஆயில் விட்டாச்சு. ஆயில் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். சூடாகட்டும் கொஞ்சம் நேரம். சூடானா தான் போட்ட உடனே பொரியும். அதுக்காகத்தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து சோம்பு, பட்டை, ஏலக்காய் 3ஐயும் போடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். 3 இதழ் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், உருவி போடுறேன். இப்போ வந்து ஆனியன் நறுக்கி வச்ச ஆனியனை போடுவேன். இதுக்கு அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதை போடுவோம். அதுக்கப்புறம் புதினாவும் மல்லிச்செடியும் பேஸ்ட் பண்ணது. இப்போ தக்காளி போடுவோம். இந்த ஸ்டேஜில் தக்காளி போடுவோம். சால்ட்டு இதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு சால்ட்டை போட்டுருவோம். இப்போ தக்காளிக்குரிய சால்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் ரைஸை போட்டு அதுக்கு வேண்டிய சால்ட்டை போடுவோம். கொஞ்சம் நேரம் வதங்கும். தக்காளி இப்போ கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பவுடர் கொஞ்சம் கலருக்கு வேணால் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ இந்த பவுடர் போடும். அரைச்சி வச்சுருக்கோம்ல, முதல்ல மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரைஸை போடுவோம். இந்த ரைஸ் வந்து 2½ கப்பு அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரைஸை இப்போ போடுவோம். 2½ கப்பு எவ்வளோ வாட்டர் ஊற்றணும்? 2½ கப்புக்கு 5 கப்பு வாட்டர் ஊற்றணும். 1:2 1:2. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து 1½ கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றுவோம். வாட்ரு வந்து 3½ கப்பு, 2 5 கப்பு மொத்தம். அப்போ அதை வந்து தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டோம். இப்போ வந்து ரைஸ் போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம்.
2.5 கப்புக்கு இவ்வளோ ரைஸ் போடுறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்லேயே தக்காளிக்கு போட்டோம் சால்ட்டு. இப்போ வந்து ரைஸ்க்கு போட்டாச்சு. இன்னும் இவ்வளோ தான், மூடி போட்டுருவோம். இப்போ வந்து 2 விசில் வந்துருச்சு. இது நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ரெடி. நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. ரொம்ப நன்றி.